ஹாய், வெல்கம் டு நியர் டின்பிசி. ஸோ இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை திருவருட் பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10 வயதுக்குள்ளேயே செவிப்பாடும் திறன் பெற்றவர். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் பாடினேன் என்ற கோட்பாட்டுக்கு உரியவர். 1856 சன்மார்க்க வேத சங்கம் அப்படின்ற ஒன்று உருவாக்கியிருப்பாரு. 1865 அதை சன்மார்க்க சுத்த சங்கமாக மாற்றிருப்பாரு. 1867 சத்திய தர்மசாலைன்னு ஒன்று ஆரம்பித்து எல்லாரோட பசியும் தீர்த்திருப்பாரு. 1872 சத்திய ஞான சபைன்னு ஒன்று உருவாக்கியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே வடலூரில் தான் உருவாக்கியிருப்பாரு. அருட்பெரும் ஜோதியை கடவுள்னு சொல்லியிருப்பாரு. ஜீவகரண்ய ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மனுஷன் யார் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது வள்ளலார் தான். நான் கேட்க போகிற கொஸ்டின் என்னன்னா, அந்த வள்ளலாரோட பிறந்த நாளை தனி பெரும் கருணை நாள் அப்படின்னு சொல்லி திமுக அரசு அறிவிச்சிருக்கு. அந்த நாள் எப்போ? அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முடிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க ஆன்சரை கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.